ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் பண்ணுற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குட்டி பாப்பாக்கு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2 to 3 வயசு இருக்கிற பாப்பாக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த டிசைன் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அது வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அது போக இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு உங்க குட்டி பாப்பாக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கலாம், எப்படி எல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க, நாங்க வந்து எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணனதுக்கு அப்புறம் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம் பிக்சர் வந்து நான் கடைசியா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா அந்த பிக்சர் போய் பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கடையில இருந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவங்க கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈரோட்ல இருந்து கொஞ்சம் அந்த சைடு, அதாவது நாங்க ஈரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குன்னா அவங்க அந்த பக்கம்னு வச்சுக்கோங்களேன், சோலாருங்கிறது ஏரியா. ஸோ அங்கிருந்து நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க யூடியூப்ல நம்மளோட சேனல் பார்த்துட்டு நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அது போக எவ்வளோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். அது போக அவங்க சொல்லியிருந்தாங்க என்னுடைய சாரீ வந்துட்டு கோல்டு கலருங்கக்கா, ஸோ அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மெட்டீரியல் வந்து அனுப்புங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பனாரஸ் சாரீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் பண்ணனா வந்துட்டு ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கு. ஏன்னா அந்த லைட்டு வெளிச்சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த லைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு அவங்களுக்கு பனாரஸ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம கிட்ட இருக்கிற சாரீல அவங்க கலருக்கு, அவங்களோட சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதை பார்த்துட்டு அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு, டார்க் கோல்டு மாதிரி, ஸோ அந்த டார்க் சாண்டல் மாதிரி அது சாரியும் பார்டர் வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கு. ஸோ அந்த சாரீ தான் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டிசைனுக்கு வந்துட்டு ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. அக்கா இதுல இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஷால் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அப்பவே அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷால் வந்து இங்க கிடைக்கிறது கஷ்டம் தாங்க, நான் சர்ச் பண்ணி பாக்குறேன், அப்படி இல்லைன்னா நம்ம நெட்ல எடுத்துக்கலாம், நெட்ல எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி லேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஃப்ராக்கோட இதெல்லாம் வந்துட்டு நான் சென்ட் பண்ணியிருந்தேன், பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். பட் நம்மளது வந்து இவ்வளோ குட்டி பாப்பாக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஆரி ஒர்க் பண்ணி அப்படியெல்லாம் நம்ம ஃப்ராக் பண்ணதில்ல, பட்டுப்பாடு சட்டை தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய பாப்பாக்கு தான் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான் அதை அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் அவங்க பார்த்துட்டு அக்கா ஷால் வந்து இதுல பிளைனா எல்லாம் இருக்குல்லங்க, எனக்கு பிளைனா வேண்டாம், கொஞ்சம் ஏதாவது டிசைன் இருக்கிற மாதிரி, மைல்டா ஏதாவது ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு இருந்தாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எப்பவுமே கஸ்டமைஸ் பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்மளா வந்துட்டு எதுவுமே வந்து செலக்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அவங்க கஸ்டமைஸ் அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது கிடைக்காத பட்சத்துல அடுத்த ஆப்ஷன் நம்ம போகலாம். ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு திங்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி அதே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஒருவேளை கிடைக்கலன்னா வேற வழி இல்லை, நம்ம பிளைன் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பரவாயில்லைங்கக்கா, முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு 15 days முன்னாடி, 15 to 20 days இருக்கும்னு நினைக்கிறேன். சித்திரை 1க்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து அளவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு பாப்பாவை நேர்ல கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். நீங்க வாங்க, வந்து கடையும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க. நீங்க ரிட்டர்ன் வாங்க வரப்ப கூட பாப்பாவை கூட்டிட்டு வரணும்னு கட்டாயம் கிடையாது, நீங்க கூட்டிட்டு சும்மா மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து இல்லைங்க, எனக்கு இப்போ வந்து சித்திரை 1 வருது இல்லைங்களா, ஸோ அதனால ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனுக்கா, கொஞ்சம் பிஸியா இருப்போம், அதனால வர முடியாது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பிச்சிடறேன், நீங்க எப்படி எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா, அனுப்பிச்சிடறேன். அப்புறம் நாங்க வாங்க வரப்ப வேணா பாப்பா கூட்டிட்டு வந்து ட்ரையல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் எப்படி எடுக்கணும், என்னென்ன அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை தான் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம்.
ஸோ ரொம்ப சூப்பரா வந்துட்டு வந்திருந்தது. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆரி ஒர்க் வந்து சிம்பிளா, அவங்க வந்து ஆரி ஒர்க் இப்படிதான் வேணும்னு அவங்க எதுவுமே கேட்கல. அக்கா கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒர்க் வந்து நான் அதை அந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் சட்டலாவும் இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு இந்த ஒர்க் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா ஜரி லைன் கொடுத்திருந்தேன், 4 லைன் வந்து ஜரி லைன் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ல 2 லைன் வந்து கொடுத்திருந்தேன். அதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒயிட் கலர் பியர்ல இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர் பீடும் நம்பர் 4 கோல்டு பீடு, ரவுண்ட் பீடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடுத்தடுத்து வர மாதிரி கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு 2 லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பியர்லயே வந்துட்டு நம்ம அந்த அரும்பு இருக்கிற மாதிரியான ஒர்க் கொடுத்திருந்தேன். ஏன்னா இந்த பிங்க் கலர் பிளவுஸ்ல ஒயிட் கலர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா பிரைட்டாவும் தெரியும். ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். கை ரவுண்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது ரவுண்டு போட்டதை நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல. ஸோ அது வந்து அந்த கடைசி நம்ம பிக்சர்ல பாருங்க தெரியும், கை ரவுண்டுக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பஃப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சர்ல இருந்ததே அப்படித்தான் கேட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் பஃப்ல எல்லாம் வந்துட்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தது. நான் வந்துட்டு சாரியில இருந்து பீஸ் அப்படியே கட் பண்ணி நம்ம பஃப்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷாலுக்கு போய் நாங்க ஷாப்ல தேடணும்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரியான மெட்டீரியல் அங்க இல்ல, கலர் இல்ல, இருந்துச்சு கலர் வந்து செட் ஆகல. அப்புறம் தேடி பிடிச்சி பிளைன் நெட் வேற வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஷ்யூல எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கடைசியா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் வந்து நல்ல வேலை நெட்லயே வந்துட்டு கொஞ்சம் லைன்ஸ் வர மாதிரி நெட் வந்து இருந்துச்சு எனக்கு கிடைச்சது. நல்ல இந்த பிங்க் கலருக்கு மேட்சாவே கிடைச்சது. அவங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எடுத்துட்டே வந்தேன். ஸோ அப்ப கூட என்னன்னாங்க, அக்கா போட்டோல ரொம்ப பிரைட்டா தெரியுதுனாங்க. இல்ல கண்ணு நேர்ல கரெக்டா இருக்கும் அப்படிங்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து ஷாலுக்கு பார்டர் கொடுக்கணும். அதுல வந்துட்டு ஆரி ஒர்க்லயே பார்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கு ஆரி ஒர்க் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால லேஸ் பார்டர், இப்பெல்லாம் நிறைய வந்து சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ஸ்டோன் பீடு இதெல்லாம் இருக்கிற மாதிரியான கொஞ்சம் கிராண்டான பார்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பார்டர் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த லேஸ் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அது ரோல் பாத்தீங்க அப்படின்னா 9 மீட்டரு. ஸோ அதை அப்படியே வந்துட்டு வாங்கி பாப்பாக்கு ஷாலுக்கு எவ்வளவு வேணுமோ அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த லேஸ் அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. உண்மையில ஆரி ஒர்க்ல அது பண்ணியிருந்தா கூட அவ்வளவு கிராண்டா இருந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான லுக் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க உங்க குட்டி பாப்பாக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்க சும்மா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு எடுத்து அப்படியெல்லாம் பண்ணிடவே மாட்டோம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்ட்டு உங்களோட ப்ரெஃபரன்ஸ்ல தான் நாங்க பண்ணுவோம். பட் சஜஷன் கொடுப்போம், இந்த மெட்டீரியல் எடுக்கலாம், இல்ல இதுதான் இருக்கு, இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்ததே வந்து இது ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க கேட்குற மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% வந்துட்டு நீங்க கேட்கறது அப்படியே கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேல 10% அப்படிங்கிறது அது மெட்டீரியல் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அது வந்துட்டு இல்லாம போகும். ஸோ அதனால மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்மளோட ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை எங்க கிட்ட வந்துட்டு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, லேடிஸ்க்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம். மாமன் டாட்டர் கோம்போல இருந்து பட்டுப்பாவாடை சட்டை, ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் ஹாஃப் சாரி, ஆரி ஒர்க், பேட்டர்ன் பிளவுஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரியான ட்ரெஸ் கேட்கறீங்க அப்படின்னாலும் நாங்க பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். டிசைன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன அனுப்புறீங்களோ அது அப்படியே வந்துட்டு ஒரு 95% வந்துட்டு அப்படியே இருக்கும். அந்த 5% அப்படிங்கிறது நம்மளோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி அந்த லுக் வித்தியாசம் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டா நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்தியால மட்டும் இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்தீங்க அப்படின்னா கூட எங்ககிட்ட வந்து ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மட்டும் இல்லாம பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி டு டிஸ்பேச் மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போறோம். அதாவது நீங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெடிமேட் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நீங்க வந்து அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு யூடியூப்ல இன்ஸ்டால வந்துட்டு நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்க பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்களோட ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங் பெஸ்டா இருக்கும். பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். லைனிங்கா இருக்கட்டும், நம்ம மேல யூஸ் பண்ற சாரீஸோ இல்ல நம்ம மெட்டீரியல் எடுத்து பண்றோம்
பண்ணனா கூட எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸும் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எங்ககிட்ட சீப்பெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நாங்கள் செய்கிற ஒர்க் அந்த மாதிரி. அதுக்கு உண்டான ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து ரெடிமேடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து ரெடிமேடாகவும் கிடைக்கும். பட் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் டைம் இருக்கும். எடுத்தோடனே கிடைக்காது. ஒரு 1 வீக் டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதையும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்க குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை வந்துட்டு மீட் பண்றேன். பாய்.